பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வேத தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15, 21, 23, 24, 26 வசனங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். 23, இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். 24வது வசனம், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். அதுக்கப்புறம் 15வது அதிகாரம் 12வது வசனம், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. முக்கியமானவர்கள், இந்த இடத்துல தேவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று தேவன் இந்த இடத்திலே சொல்லுகிறார். அதாவது அவரிடத்திலே அன்பாயிருப்பதே அவருடைய கற்பனைகளை கை கொண்டால்தான் நாம் அவரிடத்துல அன்பாயிருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு இடத்துல 14வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லுகிறார், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அவருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்வதுதான். அதாவது ஒரு வசனம் இருக்கிறது, உன்னில் அன்பு கூறுவதோல பிறனிடத்திலும் அன்பு கூறு, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இப்படி அன்பை குறித்து தேவன் சொல்லுகிறார். நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம், அவரிடம் அன்பா இருக்கிறோம் என்பதற்கு அதாவது அதோடைய அர்த்தம் என்னால் அவருடைய வசனத்தின்படி வாழ்வது, அவருடைய வசனங்களை கை கொள்வது. அதுதான் நாம் அவரிடத்தில், நாம் சும்மாவே ஆண்டவரே நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்வது கிடையாது. அவருடைய வசனத்தின்படி வாழ்வதுதான் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளு. கற்பனைனா வசனங்கள். அதுதான் நாம் அவர்களிடத்துல நாம் அன்பு கூறுகிறது என்று அவர் சொல்லுகிறார். இதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய துணை. நிச்சயமாக நம்மால் சுயமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் சொல்லுகிறோம் என்றால் வெறும் வாய் அளவில் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. 14வது அதிகாரம் 26வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய பேற்றிரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒவ்வொரு வசனங்களே சொல்லியிருக்கிறார். அந்த வசனங்களை எல்லாம் நாம் நினைப்பூட்டி அதன்படி வாழ நமக்கு உதவி செய்வது பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும் என்றால் அந்தந்த நேரத்திற்கு ஏதாவது நாம் ஒரு வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறோம், இதுல நீ ஸ்டாப் பண்ணணும் என்று சொல்லணும் என்றால் அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து நம்மோடு இடைப்படுகிறவராக இருப்பார். அதற்கு நாம் தினமும் அவரோடு நெருங்கி வாழ வேண்டும். ஜெப வாழ்க்கையிலும் வசனங்களை வாசித்து தியானித்து அதன்படி வாழ பிரயாசம் எடுக்க வேண்டும். வாசித்து அப்படியே சொல்வதல்ல, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ உதவி செய்யும் என்று நம்மை தாழ்த்தி, இல்லை நான் இப்படிதான் வாழுவேன் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லவே முடியாது. அவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேண்டும். அதற்கு நாம் நம்மை ஒப்புவித்து பிரயாசப்பட வேண்டும். நிச்சயமாக அப்படி நாம் செய்யும் போது ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். அந்த வசனத்தின்படி வாழும்போது, அப்படி வாழும்போது தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அர்த்தம். இது நிமித்தம் நாம் அநேக கனிகளை கொடுக்க முடியும், அநேகரை கர்த்தருடைய பக்கமாக திருப்ப முடியும். இது ஒரு சிம்பிளான ஒரு இதுவா இருந்தாலும் இதுல ஆழமான இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடக்கங்களா இருக்கிறது. நிச்சயமாக ஆவியானவருடைய துணையை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு, அவருடைய வசனங்களை கை கொள்வதற்கு இன்று நாம் ஆவியானவருடைய துணையை கேட்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய வசனங்களை கை கொள்வதே, என்னுடைய கற்பனைகளை கை கொள்வதே என்னில் அன்பாயிருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம், உம்மை அன்பு கூறுகிறோம் என்று நாங்கள் வாயளவில் சொல்லாமல் ஆண்டவரே தகப்பனே இருதயத்தில் இருந்து உங்களுடைய வசன
வசனங்களை கை கொண்டு ஆண்டவரே, நீர் வசனங்களை சொல்லி இருக்கிறவைகளை நாங்கள் ஆண்டவரை அப்படியே கை கொண்டு அநேகரை பக்கம் திருப்பத்தக்கதாக கனியுள்ள ஜீவியம் பண்ண ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையை மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பத்தக்கதாக எங்களை பார்க்கிறவர்கள் அப்பா உம்மை பார்க்கத்தக்கதாக நாங்கள் உங்களுடைய வசனங்களை கைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது எங்களுடைய சுயத்தால் முடியாது என்று ஒத்துக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா வேத வசனங்களை தியானித்து அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் உதவி செய்யும். இந்த சமூகத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.